உலகெங்கும் வாழும் ஆஸ்ட்ரோ டிவைன் நேயர்களுக்கு வீனஸ் பாலாஜியின் அன்பு வணக்கங்கள். நான் வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியின் ஜோதிட பேராசிரியர் மற்றும் சோழி பிரசன்ன ஜோதிட ஆராய்ச்சியாளராக இருந்து அனைவருக்கும் போய் ஜோதிடம் சென்ற பண்ணியிருக்கோம். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் ப்ரெஸ் பண்ணுங்கள். நம்ம இன்னைக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பயிற்சி பலன்களை பற்றி இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். 12 ராசி என்பவர்களுக்கு எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போகுது, வேலைவாய்ப்பு, தொழில், கல்வி, அதே மாதிரி பண வரவுகள், கடன் பிரச்சனைகள் எந்த மாதிரி யோகத்தை கொடுக்க போறாரு அப்படின்னு பார்க்க போறோம். இந்த குரு பகவான் வக்கர கதியில இருந்தனால சுப கிரகம் வக்கர கதியில இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அசுபத்தன்மையை பெறும். அப்ப அவர் வக்கர நிவர்த்தியாகி பூர்ணமான ஒரு பலனை 12 ராசி என்பவர்களுக்கு கொடுக்க காத்து கொண்டிருக்கிறார். அதனாலதான் பார்த்தீங்கன்னா குரு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சுப கிரகம் சொல்றோம். அது மட்டும் இல்லாமல் காலபுருஷனுக்கு பாக்யாதிபதி, பண வரவுகள், சுப நிகழ்ச்சிகள், சுபமான விஷயங்கள் எல்லாமே கொடுக்கணும் அப்படின்னா குரு ஒரு ஜாதகத்தில் நல்லா இருந்தால் தான் கொடுப்பாரு. அதுபோல் இப்போ குரு பகவான் வக்கர நிவர்த்தி ஆகி மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து மே மாதம் 30ஆம் தேதி வரைக்கும் ஒரு 80 நாட்கள் ஒரு மிகப்பெரிய யோக பலனை கொடுக்க போகிறாரு. அது 12 ராசி என்பவர்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு டீட்டெயிலாக பார்க்கலாம். கும்பராசி அன்பர்களுக்கு குரு பகவானுடைய வக்கர நிவர்த்தி பலன்கள். இந்த குரு உங்க ராசியை பார்ப்பது மிக மிக சிறப்பு. முதல்ல என்னன்னு கேட்டீங்கன்னா, கடந்த ஒரு 5 மாதங்களாக எதுவுமே நடக்கல சார் எனக்கு. மிக சிறந்த ஆளுமை கொண்டவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். அது மாதிரி வாழ்க்கையை பெருசா வாழணும், அதுக்கு 24 மணி நேரம் உழைக்க தயாரா இருக்கேன், எனக்கு நான் நினைச்சது நடந்துச்சு அப்படின்னா அதற்காக எந்த எல்லைக்கும் செல்வேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ராசி என்பவர்கள் இந்த கும்பராசி என்பவர்கள். ஆனால் எந்த எல்லைக்கும் போக முடியல சார், தெருக்கோடி கூட போக முடியல சார், என்னால் ஒரு வேலை கிடைக்காம நான் பட்ட கஷ்டம் இருக்குது பாருங்க, அதனால எவ்வளோ வீட்டில் அசிங்கம் அவமானம். என்ன மாதிரிலாம் வாழ்க்கையில் யாரும் வாழணும் யோசிச்சு கூட பார்த்துருக்க மாட்டாங்க. அந்த மாதிரி பயங்கர பிளான்டாக இருந்தேன். திடீர்னு வேலை போயிடுச்சு, திடீர்னு வேலையிலேருந்து வெளில வர வேண்டிய சூழ்நிலை, திடீர்னு பார்த்தீங்கன்னா எனக்கு பொசிஷனை குறைச்சிட்டாங்க, சம்பளம் குறைச்சிட்டாங்க. இதுக்கு பல்வேறு விதமான காரணங்கள் இருக்கலாம். ஆனாலுமே உங்களுக்கு நடந்த அநீதிகளுக்கு வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் தான் இந்த கும்பராசி என்பவர்களுக்கு இப்போ இல்லாமல் இருக்குது. ஆனால் மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்கள் எதிர்பார்த்த பலனை அனுபவிக்கக்கூடிய ஒரு நேரம். நீங்கள் நினச்சா மாதிரி ஒரு வேலை வாய்ப்பு கிடைக்கும், நினச்சா மாதிரி பதவிகள் கிடைக்கும், நினச்சா மாதிரி ஒரு அந்தஸ்தை கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அடுத்த ஒரு 80 நாட்கள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. அது மட்டும் இல்லாமல் வேலையில் இருந்த நெருக்கடி முதல்ல குறையும். எல்லாம் டார்ச்சர் பண்ணுறாங்க சார், ஒன்றுமே தெரியாதவங்க கூட என்னை கஷ்டப்படுத்துகிறாங்க. அதுதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஒரு நல்ல விவரமான ஒரு மேனேஜராக இருந்தாலும் பரவாயில்ல, நல்ல விவரமான எனக்கு மேலே இருக்க அதிகாரியாக இருந்தாலும் பரவாயில்ல, அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்கலாம். அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டால் இன்னும் பிரச்சனை தான் அதிகமாக வரும். ஆனால் அதை கேளுன்னு டார்ச்சர் பண்ணுறாங்க சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அந்த நிலை மாறும், நெருக்கடிகள் குறையும், உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து வெளில வர்றதுக்கான ஒரு அமைப்பு உண்டு. அதுமாதிரி தொழில் செய்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 இயராக பிஸ்னஸே இல்லை, சுத்தமாக இல்லை. சும்மா பேருக்கு நடத்திட்டு இருக்கேன் சார் கம்பெனியை. கடன் வாங்கி சம்பளம் கொடுத்துட்ருக்கேன், கடன் வாங்கி வாடகை கட்டிகிட்டு இருக்கேன், கடன் வாங்கி பிஸ்னஸ் பண்ணுறேன், வர வேண்டிய இடத்துல பணம் வரல, கடன் தான் அதிகமாக இருக்குது இந்த ஒரு வருஷத்தில் அப்படின்னு சொல்லக்கூடிய கும்பராசி என்பவர்கள் நிறைய பேர் இருக்கீங்க. நீங்களே கூட கமெண்ட் பண்ணலாம், ஆமாம் சார் நீங்கள் சொன்னது கரெக்டு அப்படின்னு. அந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான அமைப்பு அடுத்த 80 நாட்கள் இருக்க போகுது. புதிய வாய்ப்புகள் வரும், பண வரவுகள் வரும். நீங்கள் முதல்ல என்னென்னா அடுத்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து தெளிவான சிந்தனை இருக்கும். நம்ம எதை செய்ய போகிறோம், எதை செய்யக்கூடாது, எதை செஞ்சால் நல்லா இருக்கும், எதெல்லாம் நம்ம பண்ணக்கூடாதுன்ற ஒரு தெளிவான சிந்தனை பிறக்கக்கூடிய ஒரு நேரம் மார்ச் மாதம் 11ஆம் தேதிக்கு அப்புறம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிஸ்னஸில் நீங்கள் பண்ணக்கூடிய விஷயங்கள் எல்லாமே சக்ஸஸ் தான். நீங்களே யோசிப்பீங்க, ஐயோ நம்ம இதெல்லாம் ஏன் ட்ரை பண்ணாமல் விட்டோம், நம்ம இதெல்லாம் ஏன் பார்க்காம விட்டோம், இதெல்லாம் நம்ம மேலே தவறு தானே அப்படி யோசிக்கிற மாதிரி சில நல்ல விஷயங்கள் நடக்கும். அதிலிருந்து வெற்றி பெறக்கூடிய ஒரு அமைப்பு இந்த கும்பராசி என்பவர்களுக்கு உறுதியாக உண்டு. ஏன்னா குரு உங்கள் ராசிக்கு 2ஆம் அதிபதி 11ஆம் அதிபதி, அதுதான் ரொம்ப விசேஷம். அவர் உங்கள் ராசியை பார்க்கும்போது லாபத்தை கொடுத்தே தீர்வார், பண வரவுகளை கொடுத்தே தீர்வார், குடும்பத்தில் மகிழ்ச்சியை கொடுத்தே தீர்வார். அப்போ குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும், பணம் வரவு வரனா என்ன ஆகும்,
பிஸ்னஸ் நல்லா போனால் தானே வரும், வேலை வாய்ப்பு கிடைச்சா தானே வரும், பணம் வந்தால் தானே வரும். அந்த மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுவதற்கான ஒரு அமைப்பு மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து உறுதியாக இருக்குது. அதே போல் கும்பராசி என்பவர்களுக்கு குடும்பத்தில் இருக்கக்கூடிய சண்டைகள், பிரச்சனைகள் எல்லாமே தீர்வு வரும். அம்மா கிட்ட சண்டை, அப்பா கிட்ட சண்டை, மனைவி கிட்ட சண்டை, கணவர்கிட்ட சண்டை, குழந்தைங்கள்கிட்ட கூட எரிஞ்சு விழ வேண்டிய சூழ்நிலை. ஏன்னா உங்களுக்கு ஏதோ ஒரு வகையான பிரச்சனை. அப்போ அந்த பிரச்சனையை யார்கிட்ட காமிக்குன்னு தெரியாமல் யார்கிட்டயே சண்டை போட வேண்டிய சூழ்நிலைகள். நிறைய பேருக்கு பித்து பிடிச்சா மாதிரி இருக்கும். நான் என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரியல சார். ஏன் தான் என் பையனை திட்டினு தெரியல, என் பொண்ணை திட்டினு தெரியல, எனக்கே மனசு வருத்தமாக இருந்தது. அது திட்டின்னு வருத்தப்படக்கூடியவர்கள் கும்பராசி என்பதெல்லாம் இருந்தாங்க கடந்த ஒரு 6 மாதமா. அந்த நிலை மாறி குடும்பத்தில் சந்தோஷமான சூழ்நிலைகள் மாறும். நிறைய சுப நிகழ்ச்சிகள் நடக்கும். நீங்களே பழைய மாதிரி இல்லாமல் நிறைய ஒரு பரவாயில்ல, இதெல்லாம் மாற்றிக்கணும்னு நினைக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கும். நிறைய பேருக்கு மது பழக்கங்கள் அதிகமாக வேண்டிய சூழ்நிலைகள் கடந்த ஒரு 6 மாதத்தில் அதெல்லாம் குறையும். இதை சொல்லுங்க சார், எங்கள் வீட்டுக்காருக்கு தேவையில்லாத பழக்கம் நிறைய ஆயிடுச்சு, இப்போ உடம்பு பாதிக்குமா, பயமாக இருக்குன்னு சொல்லக்கூடிய நிறைய பெண்கள் இருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் பெரிய விமோசனம், கவலைப்படாதீங்க. கும்பராசியாக அவங்க வீட்டுக்காரர் இருந்தாங்கன்னா நிறைய மாற்றங்கள், மன ரீதியான மாற்றங்கள், அதுவே ஒரு பெரிய மகிழ்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நேரம். கவலைப்படாமல் இருங்க. அதே மாதிரி நிறைய பேருக்கு திருமண யோகம் கிடைக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண வாய்ப்பு, குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு, 2வது குழந்தை பெற்றுக்கணும்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு 2வது குழந்தை, இது மாதிரி பலவிதமான நன்மைகள் நடக்கும். அதே மாதிரி வேலை வாய்ப்பு, உயர் பதவி, உயர் அந்தஸ்து, அரசாங்க வேலை வாய்ப்பு, பேங்க்ல வேலை கிடைக்கிறது, காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ் எல்லாம் கிளியர் பண்றது, எதுவுமே நடக்காம அப்படியே லாக் ஆகியிருந்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சில விஷயம் நடக்குது, பரவாயில்ல, முதல் மாதிரி இல்லை, ஏதோ கொஞ்சமாவது சிலதெல்லாம் நடக்குது சார். முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒன்றும் நடக்காமல் இருந்து இப்போ சிலதெல்லாம் நடக்குதுன்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதியிலேருந்து இருக்குது. நினச்சதை செய்யணும்னு பிளான் பண்ணுங்க. அதே மாதிரி எதெல்லாம் செய்யக்கூடாது, எதெல்லாம் செய்யலான்னு முதல்ல லிஸ்ட் அவுட் பண்ணுங்க. இப்போ என்னென்னா குழம்பி போயிருக்கீங்க, இந்த குழம்புன குட்டையில் இப்போ மீன் பிடிக்கிறதும்பாங்க, அந்த மாதிரி மீன் பிடிச்சிட்டீங்க. வந்தால் லாபம், வரலைன்னா பரவாயில்லன்னு நீங்கள் தெளிவான ஒரு முடிவு எடுத்து நீங்கள் எதெல்லாம் செய்கிறீங்களோ கண்டிப்பாக வெற்றியை கொடுப்பதில் குரு பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக உண்டு. வாழ்க்கையில் எல்லா வளமும் பெறுவதற்கான ஒரு அற்புதமான ஆரம்பம் தான் இந்த மார்ச் மாதம் 11ஆம் தேதி. அதற்கான முயற்சிகளை செய்வது சிறப்பு. நம்ம சொன்ன பலன்கள் அனைத்தும் பொதுவான கோச்சார பலன்கள். உங்கள் ஜாதகத்தில் குரு பலம் நிறைய இருக்குது அப்படின்னா நம்ம சொன்ன பலன்களை விட அதிகப்படியான பலன்கள் நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. உங்கள் ஜாதகத்தில் குரு வக்கரமாக இருக்குன்னா அதில் ஏதாவது குறைகள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எல்லாத்தையும் பார்க்கறதுக்கு முன்னாடி உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கொள்வது சிறப்பு. ஏன்னா சில பேருக்கு சில விஷயங்கள் நடக்கலை அப்படின்னா அது உங்களுடைய கர்ம வினையின் காரணமாக சில விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது. அப்போ உங்களுடைய சுய ஜாதகத்தை பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. நம்ம பிடிஎஃப்பில் சிங்கிள் பேஜில் வெறும் 99 ரூபாய்க்கு ஜாதகம் கொடுக்குறோம். அது தவிர 51 பக்கம் கொண்ட டீட்டெயிலான ஜாதகம் வெறும் 500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். அதில் பலன்கள் இருக்காது. அதுமாதிரி சில பேர் ஃபோன் பண்ணி ஜாதகம் நோட் எழுதி கொடுப்பீங்கன்னு கேட்குறீங்க, அதுவும் எழுதி கொடுக்குறோம். நம்ம வீனஸ் ஆஸ்ட்ரோ அகாடமியில் அடிப்படையிலேருந்து ஜோதிட பயிற்சி வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். பார்த்தீங்கன்னா பிருகுநாடி ஜோதிடம், வாஸ்து, நியூமராலஜி, திருமண பொருத்தம், பிரசனத்தில் சோழி பிரசனம், ஜாமக்கோள் பிரசனம், அஷ்டமங்கல பிரசனம் போன்ற பல பிரசன வகுப்புகள் நடத்திட்டு இருக்கோம். ஆண் பெண் இருபாலரும் படிக்கலாம். வயது வரம்பு கிடையாது. குறைந்த கட்டணத்தில் வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். இதில் முக்கியமாக என்னென்னா ஒரு ஜாதக பலன் சொல்வது எப்படி, ரொம்ப முக்கியம் அதுதான். ஏன்னா எல்லாருக்கும் 27 நட்சத்திரம் தெரியும், 12 ராசிகள் தெரியும், 9 கிரகங்கள் தெரியும். ஆனால் ஜாதகம்னு பார்க்கும்போது ஜாதக பலன் எப்படி பார்க்கறது அப்படின்றது தான் நம்ம வகுப்பில் டீட்டெயிலாக நடத்துவோம். படிக்கணும் விருப்பப்படுறவங்க கீழே இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். இது நேரடி வகுப்பாக நடக்குது. வெளியூர் வெளிநாட்டில் இருக்கவங்க ஆன்லைன் வகுப்பும் சேர்ந்து படிக்கலாம். உங்களிடமிருந்து விடைபெறுவது வீனஸ் பாலாஜி. சர்வஜனா சுகினோ பவந்து.